Hello friends, இந்த வீடியோல நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பார்க்க போறோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நம்ம எவ்வளவு மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்க போறோம் அதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். அதுக்கு நமக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டிவிடெண்ட் மெத்தட். டிவிடெண்ட் மெத்தட்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற டிவிடெண்ட்டுக்கும் நம்மளோட மொத்த ஷேர் வேல்யூக்கும் இருக்கிற ரேஷியோ தான் நம்மளோட காஸ்ட். இதில் ரெண்டு இருக்குது. நோ க்ரோத் மாடல்னு ஒன்று இருக்குது, க்ரோத் மாடல்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நோ க்ரோத் மாடல். நோ க்ரோத் மாடல் அப்படின்னா என்னென்னா, நம்ம டிவிடெண்ட் கொடுப்போம் தெரியுமா ஷேர் ஹோல்டருக்கு, 100 ரூபாயோ இல்லை 10 ரூபா வச்சுப்போம். 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறோன்னா அதுதான் இந்த டி. டிவைடட் பை என்எஸ்னா நெட் சேல். அந்த ஈக்விட்டி ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அதுதான் நெட் சேல். ஒரு 100 ரூபா வச்சுப்போம். இப்போ இந்த 10/100 × 100 போட்டோம்னா 10% வரும். அந்த 10% தான் நமக்கான காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அப்போ என்ன அர்த்தம், மினிமம் நம்ம ஷேர் ஹோல்டருக்கு ஒரு 10 ரூபாயாச்சும் கொடுத்தா தான் அந்த ஷேர் ஹோல்டர் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் க்ரோத் மாடல். கான்ஸ்டன்ட் க்ரோத் மாடலுக்கு இன்னொரு நேம் கோடான் மாடல். சேம் ஃபார்முலா, எக்ஸ்ட்ராவாக க்ரோத் இன்வால்வ் ஆகும். டிவிடெண்ட் டிவைடட் பை பேஸ் ப்ரைஸ். ஓகே, இதுலேயே பேஸ் ப்ரைஸ் வருதுன்னு தெரிஞ்சுப்போம். க்ரோத்துன்ட்டாங்க. இப்போ இந்த வருஷம் தான் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்த வருஷத்துலேயே கம்பெனி க்ரோத் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக ஒரு வருஷமாச்சு ஆச்சுன்னா தான் கம்பேர் பண்ண முடியும். போன வருஷம் 100 ரூபாய் இருந்தது, இந்த வருஷம் 120 ரூபா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி க்ரோத் ஆயிருக்கா இல்லையாங்கிறத எப்போ தெரிஞ்சுப்போம், ஒரு வருஷமாச்சு ஆனால் தான் நமக்கு தெரியும். அப்போ க்ரோத்துங்கிறது எப்போ வரும், மோர் தேன் 1 இயர் இருக்கணும் அப்படின்னு வரும். இந்த கேஸில் D1 இருக்குது, P0 இருக்குது. இதுக்கு மீனிங் என்னென்னா, D1ங்கிறது டிவிடெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர். கம்பெனி ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு வர்றது தான் ஃபஸ்ட் இயர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட் இயரில் கொடுக்குற டிவைடெண்டும் பேஸ் ப்ரைஸ்னால் என்னென்னா, எந்த வருஷம் கம்பெனி ஆரம்பித்தாங்களோ அந்த வருஷத்தில் இருக்கிற ப்ரைஸு P0 ப்ளஸ் க்ரோத்து. ஏன்னா இது என்ன மாடல், க்ரோத் மாடல். கம்பெனி க்ரோத் ஆச்சுன்னா தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதனால ப்ளஸ் G. இதுதான் கான்ஸ்டன்ட் க்ரோத் மாடலுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஏர்னிங் மாடல். ஏர்னிங் மாடல் அப்படின்னா EPS பை நெட் சேல். ஓகே, நம்ம அங்கே பார்த்தோம் தெரியுமா, டிவிடெண்ட் மாடலுக்கு டிவிடெண்ட் பை நெட் சேல் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஏர்னிங் மாடல்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பை நெட் சேல். சேம், அங்கே எப்படி டிவிடெண்ட் வந்துச்சோ இங்கே ஏர்னிங்ஸ் வருது, அவ்வளோதான், எந்த சேஞ்சுமே கிடையாது. லாஸ்ட் ஒன் கேபிட்டல் அசெட் ப்ரைஸிங் மாடல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட். இது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர்னே நம்ம வெளியே சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான மாடல். ஏன்னா நார்மலாக ஒரு டிவிடெண்ட் கம்பெனி இவ்வளோ கொடுக்குது, இவ்வளோ வேல்யூன்னு சொல்லி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் கூட போட்டுற முடியும். ஆனால் ரிஸ்க் ரெக்வயர்ட் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் ஃபார் செக்யூரிட்டிஸ், இந்த வேர்டுக்கு நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க் ரெக்வயர்ட் ட்ரேட் ஆஃப்னா என்ன தெரியுமா, ஒரு ரிட்டர்ன் நம்ம இவ்வளோ ரிட்டர்ன் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம்னா அதில் ஏற்படுற ரிஸ்க், கம்பெனிக்கு அதில் ஏற்படுற ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க்கே தெரிஞ்சுக்காமல் நான் இவ்வளோ கொடுக்குறேன், 100 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த 1000 ரூபா கொடுத்தா கம்பெனிக்கு என்னென்ன பாதிப்படையும் தெரிய வேணாமா, அதுக்கு பேர் தான் ரிஸ்க் ரிட்டர்ன் ரெக்வயர்ட் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இந்த கேபிட்டல் அசெட் ப்ரைஸிங் மாடலில் சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் இந்த நேம் வந்திருக்குன்னா, நார்மலாக ரிட்டர்ன் போகிறத தவிர என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் உள்ளே கொண்டு வராங்க. அந்த பீட்டா ஃபேக்டரை வச்சு தான் நம்ம ரிஸ்க் எவ்வளோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த பீட்டா ஃபேக்டர் இல்லாமல் நம்ம ரிஸ்க் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், RFனா ரிஸ்க் ஃப்ரீ. இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்துக்கோங்களேன். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் நமக்கு எப்போவுமே கம்பல்சரியாக ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். ரிட்டர்ன் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேஸே கிடையாது. எப்போ நம்ம அந்த செக்யூரிட்டியை வாங்கினாலும் கம்பல்சரியாக மினிமம் ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ரிஸ்க் ஃப்ரீ. அந்த மாதிரி ஒரு பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா எந்த ரிஸ்க்குமே கிடையாது. அதனால தான் அந்த ரிட்டனுக்கு பேர் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ப்ளஸ் ஏன் ப்ளஸ் வருதுன்னா, அடிஷ்னலாக நமக்கு வேறு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிஸ்க் இருக்கிற ஒரு செக்யூரிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா, அப்போ நார்மலாக நம்ம RM மைனஸ் RFன்னு எடுத்தால் என்ன அர்த்தம்னா, இந்த நிஃப்டியில் கிடைக்கிற ரிட்டர்ன் மைனஸ் RF கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் கிடைக்கிற ரிட்டர்னை மட்டும் பார்க்குற மாதிரி அர்த்தமாகும். ஆனால் நிஃப்டியில் 100% எப்போவுமே ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதில் ரிஸ்க் இருக்குல்ல, அந்த ரிஸ்க் ஃபேக்டரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் அதை பீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். பீட்டாங்கிற ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது, நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ போக ரிஸ்க் இருக்கிற ரிட்டனாக இருந்தாலும் அதில் என்னென்ன ரிஸ்க்குங்கிறத பீட்டா ஃபேக்டரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அக்ரிகேட்டாக ஓவராலாக இவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த CAPM அப்படிங்கிற மாடல்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். காஸ்ட் ஆஃப் ரீடைன்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம கம்பெனியில் போன வருஷம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத டிவிடெண்ட் இருக்கும்ல, டெப்ட்டுக்கு போக, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு போக, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்தது போக வந்து மிச்ச கிடைக்கிற அந்த ரிசர்வ்ஸ் இருக்கும்ல, அந்த ரிசர்வ்ஸ்க்கு பேர் தான் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். அதனால் அந்த ரீடைன்டு ஏர்னிங்ஸ் எப்போவுமே காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியாக தான் இருந்தாகணும். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு எப்போவுமே கம்பல்சரி, கரெக்டாக என்னதான் லாஸே இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லப்படுற 8%, 10% கொடுத்து தான் ஆகணும், கம்பல்சரி. டெட்டு கிரெடிட்டார்ஸ் சொல்லவே வேணாம், நம்ம அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம், ஸோ கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படி கிடையாது, மிச்சம் மீதி இருந்தால் தான் எடுத்துப்பாங்க. அதனால தான் மிச்சம் இருந்துச்சுன்னா அது ஈக்விட்டியை சேர்ந்த போர்ஷனாக தான் இருந்தாகணும். இந்த போர்ஷனை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்தா அது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆகிடும். அதை கொடுக்காமல் விட்டாங்கன்னா அப்போ அது வந்து காஸ்ட் ஆஃப் ரீடைன்டு ஏர்னிங்ஸாக இருக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாடலை வச்சு ஒரு சம் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.